பிஹெச்டி பண்ணுறீங்க இல்லையா? அப்போ நான் டெம்பிள் பேலஸ்லாம் போகிறப்ப அங்கே என்ன மாதிரி ஆர்ட் ஃபார்ம் இருந்துச்சு நிறையா இருக்குது. அது சாதவாஸ்லேருந்து, அப்புறம் பல்லவாஸ்லேருந்து, இப்போ சோலாஸ்லேருந்து, பாண்டியாஸ்லேருந்து அப்படியே கிங்டமாக வந்துகிட்டே இருக்கும். விஜயநகர்லேருந்து, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாயக்கர்லேருந்து, மராட்டியாஸ்லேருந்து, அப்புறம் பாபர், அப்புறமா அவங்க முகலாயஸ்லேருந்து, பிரிட்டிஷ்லேருந்து, இப்போ கண்டெம்ப்ரரி இந்தியா, இண்டிபெண்டன்ட் இந்தியா வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதில் வந்து டெக்ஸ்டைல் எப்படி வந்துச்சு, அந்த பேலஸோட டிசைன்ஸ் எப்படி வந்துச்சு, எங்கே இது மாறுச்சு, எங்கே இது திரும்ப டெவலப் ஆச்சு, இது ஏன் திரும்பவும் பின்தங்கி போச்சுன்ற விஷயங்கள் நிறையவே இருக்குது. அதில் நான் பார்த்த விஷயங்கள் வந்து அந்த டெம்பிள் ஒரு மியூரல் பெயிண்டிங்ஸ், அதில் ஒரு நேச்சுரல் கலர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஸோ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் காலத்தில் வந்து 18th சென்ச்சுரியில் வந்து இந்தியாவில் இருக்க கரிகர்ஸ் எல்லாமே வந்து ஒரு பெயிண்டிங் கலம்காரின்னு பண்ணியிருப்பாங்க, கிராஃப்டட். அவங்களுக்கு பிடிச்ச அந்த மெத்தடாலஜி வந்து இங்கே யூஸ் பண்ணி இந்தியன் ஆர்ட்டும் வெஸ்டர்ன் ஆர்ட்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதுதான் கலம்காரின்னு சொல்லிட்டு வந்து இன்றைக்கூட பிரிட்டிஷ் மியூசியமில் வந்து ட்ரீ ஆஃப் லைஃப் அந்த கான்செப்ட்டில் வந்து இன்றைக்கும் வந்து அப்படியே பிரிட்டிஷ் மியூசியமில் இருக்குது. ஸோ அந்த பீஸை நான் திரும்ப ரிவர்ஸ் பண்ணுறேன். ஸோ அதே பாணியில், அதே டெக்னிக்கில், அதே நேச்சுரல் கலரில் வந்து ரிசர்ச் பண்ணிவிட்டு அதில் பிஹெச்டியும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ பழைய காலம் கடந்து போன அந்த ஒர்க்கெல்லாம் திரும்ப ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வரதுன்றது அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய வந்து ஒரு கடவுள் கொடுத்த பெரிய கிஃப்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் அதுக்கு என்ன தேவையோ அதுக்கான வேலையை திரும்ப பார்த்துட்டு தான் இருக்கேன். சினிமா வேலைகள் முடிச்சுட்டு அந்த வேலையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு வந்து அந்த வேலையை எப்படி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ற கட்டத்தை நோக்கி போய் போயிட்டுருக்கேன். ஸோ பாமர மக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த கலர்ஸ் இந்த வேலையை அவங்களுக்கு உற்பத்தி பண்ணி கொடுத்து, ஸோ இங்கேருந்து அது வந்து நம்ம அது ஃப்ரான்ஸ்க்கோ ஜெர்மனுக்கோ இந்த மாதிரி அங்கேருந்து சேல் பண்ணுற மாதிரி ஐடியாவோ நான் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதனால் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நான் மக்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதையும் கண்டிப்பாக பண்ணோட பெரிய ஃப்யூச்சர் பிளான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. ஸோ நாட் ஒன்லி ஃபார் செல்ஃபாக டிசைனாக எனக்கு மட்டுமே இல்லாமல், என்னோடய கெரியருக்கு மட்டுமே இல்லாமல், ஸோ நம்ம படித்த படிப்பும் அந்த டெக்னீஷியனாக பண்ண அந்த ஒர்க் எல்லாமே அந்த டெக்னிக்கெல்லாம் வந்து அந்த பாமர மக்களுக்கும் திரும்பி கொண்டு போய் சேர்க்கணும், அவங்களுக்கு ஒரு வேலை உற்பத்தி பண்ணிடணும் சொல்லிட்டு வந்து ரொம்ப ஹாப்பியாக அதை நோக்கி போயிட்டுருக்கேன்.